This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். இது கர்த்தருடைய இது வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. இது நேசிப்பேன். இது நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Amen. Amen. Now, this is part 2 of my teaching on this topic on abortion. கருக்கலைப்பதை குறித்து இந்த போதனையில் இது இரண்டாம் பாகத்தை நாம் உங்களிடத்தில் பேச போகிறேன். Okay. Now, these are issues that the church needs to address. கருக்கலைப்பது என்று சொல்லும் பொழுது இந்த சர்ச்சையை சபையானது இதற்குண்டான பதிலை கொடுக்க வேண்டும். Topics like these are usually not spoken in a sermon, I think maybe in Eastern countries, because maybe the pastor doesn't know how to handle this. It's a very difficult topic, so it's not being spoken. இப்படிப்பட்ட ஒரு தலைப்புகளை பார்க்கும் பொழுது பேசுவதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல, பல சபைகள் போதகர்கள் இது குறித்து பேசவும் மாட்டார்கள். But the church needs to know how to address this issue. ஆனாலும் சபைக்கு இந்த காரியத்தை எப்படி கையாளுவது என்று சொல்லி அறிந்திருக்க வேண்டும். What is the Christian response or the biblical response to this issue called abortion? கருக்கலைப்பதை குறித்து கிறிஸ்தவர்கள் இதை குறித்து என்னத்தை யோசிக்கிறார்கள், அவர்களுடைய கருத்து என்ன? In my next sermon I'll talk about the LGBT. How do we respond to that? அடுத்த என்னுடைய செய்தியை பார்த்துச்சுன்னா ஓரிடை சேர்க்கை குறித்து நான் உங்களிடத்தில் நான் பேச போகிறேன். இவர்களிடத்தில் நாம் எப்படி பதிலை கொடுக்க வேண்டும் So என்று the pastor doesn't teach the church. Where are they going to learn from? From outside. From outside you can hear all kinds of things. போதகராகிய நாம் உங்களிடத்தில் இந்த காரியத்தை போதிக்காவிட்டால் நீங்கள் எந்த இடத்தில் கற்றுக்கொள்ள போகிறீர்கள்? வெளி உலகத்தை பற்றி அவர்களுடைய கருத்து தான் நீங்கள் திணிக்க போகிறீர்கள். Okay, so we need to deal with this. This is part 2. இந்த காரியத்தை நாம் கையாள போகிறோம். இது இரண்டாவது பாகம். So those of you who are not here or you have forgotten, we will put it in the group once we have edited. You need to listen to part 1, because part 1 we spoke about why is abortion wrong. அதாவது யாரெல்லாம் இந்த இடத்துல இல்லாம இருந்தீங்களோ முதல் பாகத்தை கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை அந்த வீடியோவை எடிட் செய்து உங்களிடத்தில் நாங்கள் அனுப்பி விடுவோம். ஏன் கருக்கலைப்பு என்பது அது தவறு என்று சொல்லி அதுக்குண்டான சில காரியங்கள் விளக்கங்களை நாம் பார்த்தோம். We spoke about how precious life is before God. நாம் பேசினோம் தேவனுக்கு முன்பாக ஒரு ஜீவனானது எவ்வளவு விலையேறி பெற்றது என்று சொல்லி. What gives man his worth? It is because we are created in the image of God. மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதனால நாம் எல்லோரும் வெளியேறி பெற்றவர்கள். Now let me just go through quickly what we covered in the first part. முதல் பாகத்தில் நாம் பார்த்தது சில காரியங்களை வேகமாக நாம் கடந்து செல்வோமாக. Now we have seen that the Bible itself says that children are God's gift. வேதாகமம் சொல்லுகிறது இப்படியாக பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி படுகிறது. If it's a gift, how should we take care of it? ஈவு என்று சொல்லும் பொழுது அந்த காரியத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும்? If it was your birthday and you invited me to your house for a party, உங்களுடைய பிறந்த நாள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க உங்க இடத்துக்கு உங்க வீட்டுக்கு கொண்டாட கூப்பிடுறீங்கன்னு சொன்னால், let's put it the other way around. Let's say it's my birthday and I invite you to my house. என்னுடைய பிறந்த நாள் உங்களை என்னுடைய பிறந்த நாளுக்கு கூப்பிடுறேன்னு சொன்னால், and you give me a gift, நீங்க எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்க, thank you, and you just throw it away. நன்றி அப்படி சொல்லிட்டு நான் தூக்கி போட்டேன். Will you not be offended? உங்களுக்கு வருத்தமா இருக்காதா? Will you not be offended? வருத்தமா இருக்காதா? ஏன்னா வந்த right or not? Children are God's given gift. பிள்ளைகள் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஈவுகள். How dare we destroy it? எப்படி என்ன தைரியம் இருக்கு நமக்கு அதை கொல்வதற்கு? Now I'll run through this quickly because this is part 1. I just want to run through quickly just to sort of refresh your mind a little bit. இது முதல் பாகம் வேகமாக உங்க இடத்தில் மறுபடியும் சொல்ல நான் விரும்புகிறேன். Now basically when you come to this issue about abortion, there are two views. One is called pro-life, protect life. The other one pro-choice, my business. அதாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கருக்கலைப்பதை குறித்து ரெண்டு அவர்கள் கருத்துக்கள் வைத்திருப்பார்கள். இதுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு என்னவென்று சொன்னால், முதலாவதாக அந்த ஜீவனை காப்பாற்றுவதற்கு, இரண்டாவதாக இது என்னுடைய இஷ்டம், இது என்னுடைய உடம்பு. Now pro-life says this is life. The moment a person conceives, that is a human being, you must protect this life. அதாவது pro-life சொல்லுகிற இந்த காரியம் என்ன சொல்கிறார் சொன்னால், வயிற்றில் ஒரு கரு உண்டாகும் பொழுது அதுவே ஒரு ஜீவனாகவும் ஒரு மனுஷனாக உண்டாகிவிட்டது. Pro-choice will say my body, my business. Pro-choice என்ன சொல்வார்கள் என்று சொன்னால்,
என்னுடைய சரீரம் என்னுடைய இஷ்டம். Now in Europe and America you find this, many are saying my body, I can do whatever I want with it. It's called pro-choice. I decide whether this baby should be alive or not. மேற்கத்திய நாடுகளை நீங்கள் வட நாடுகளை பார்க்கிறீர்கள் சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரியம் இதுதான், என்னவென்று சொன்னால் இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய இஷ்டம், நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி. My business, my choice whether to cut my fingernails or not. என்னுடைய நகத்தை வெட்டுவதற்கு நான் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். My choice what color to dye my hair. என்னுடைய முடி கலரை அடிப்பதற்கு நான் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். My choice whether the baby should live or not. என்னுடைய தீர்மானம் இந்த குழந்தை வாழ்வதோ சாவதோ சொல்றது என்னுடைய தீர்மானம். If you go back about 1500 years, நீங்கள் 1500 வருஷத்துக்கு முன்னாடி போவீர்கள் என்று சொன்னால், if you look at Europe were basically, all this Velakaram were basically barbarians. இந்த யூரோப் தேசத்தை வடநாடுகளை பார்த்தீங்க என்று சொன்னால் இவர்கள் எல்லோரும் வந்து காட்டுமிராண்டிகள். If you go before Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்கு காலத்துக்கு செல்வீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து காலத்துக்கு முன்பாக about 3000 years before Christ, 3000 வருஷத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு முன் நீங்க செல்வீர்கள் என்று சொன்னால் main civilizations, one was Egypt. அதாவது ஒரு சமுதாய வளர்ச்சி, எகிப்து என்று சொல்கிற அந்த இடத்துல சமுதாய வளர்ச்சி நாம் பார்க்க முடியும். Babylon, which is Iraq today, Babylon, Mesopotamia. பாபிலோன் என்று சொல்லும்போது இன்றைக்கு ஈராக்காக இருக்கிறது, மெசொப்பொட்டேமியா அங்க இருக்கிறது, China, சீனா தேசம், India, இந்தியா தேசம். This was the main civilization we are talking about 3000 before Christ. இது சமுதாய வளர்ச்சி கொண்ட ஒரு நாடுகளாக இருந்தது. எப்பொழுது என்று சொன்னால் கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, 3000 வருஷத்துக்கு வருவதற்கு முன்பாக. But today you compare Europe and America with all the civilization, they are far ahead, right? ஆனாலே நீங்க வட நாடுகளை பார்க்கும்போது இன்றைக்கு அவர்கள் எவ்வளவோ முன்னேறி இருக்கிறார்கள். So when you go back just 1500 years before, about 500 AD, 1500 வருஷத்துக்கு முன்னாடி போவீர்கள் என்று சொன்னால், அதாவது 500 கிபிக்கு முன்பு, the Europeans were barbarians. இந்த யூரோப்பியர்களை பார்க்கும்போது இவர்கள் காட்டுமிராண்டிகள். We have the Angles என்று சொல்லுகிற இந்த ஒரு கோத்திரம் இருந்தது. Angles land is England. Angles land என்று சொல்லும்போது இதுதான் இங்கிலாந்து இன்றைக்கு. Then we have the Saxons. அப்புறம் செக்சன்ஸ் இருந்தார்கள். That's where we get the word Anglo-Saxon. Anglo-Saxon என்று சொல்லுகிற அங்க தான் அந்த வார்த்தை கிடைத்தது. Goths இருக்கிறார்கள். The Vandals. And then quite a number of barbarians. இப்படியாக பிரிவினைகள் இருக்கிறார்கள், காட்டுமிராண்டிகள். What made these barbarians in a short while to go so far ahead in technology, in education, in health, compared to civilization that were far ahead thousands of years ago? அதாவது இன்றைக்கு இந்த அன்றைக்கு காட்டுமிராண்டியா வாழ்ந்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது கல்வியிலும் சரி எல்லா விதத்திலும் அவர்கள் அப்படியாக முன்னேறி மற்ற நாடுகளை காட்டிலும் இவர்கள் எங்கேயோ முன்னாடி நிற்கிறார்கள். என்ன நடந்தது? When the gospel was brought to Europe, when the barbarians converted and became Christians, suddenly you find the growth was rapid. இங்க இவர்கள் மத்தியில, இந்த காட்டுமிராண்டி மத்தியில அப்படியே சுவிசேஷம் எடுத்து போகும் பொழுது இவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு திடீரென்று இவர்களுக்குள்ளாக ஒரு முயற்சி வந்தது, அதாவது உயர்வு வந்தது. When they accepted the gospel, when they became believers of Jesus Christ, what happened compared to all the other civilization? Europe just grew immediately very fast. அதாவது நீங்க இவர்கள் இப்படியாக சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மற்ற நாடுகளை காட்டிலும் சமுதாய வளர்ச்சியில யூரோப்பா தேசமானது வேகமாக வளர்ந்து போனது. They championed human life. அவர்கள் இப்படியாக they fought for human life. அதாவது மனிதனுடைய ஜீவனுக்கு போராடின ஒரு கூட்டம். They spoke about morality. அவர்கள் இப்படியாக நேராக வாழ வேண்டும் என்று சொல்லி பேசினவர்கள். They spoke about what is right and what is wrong. எது தவறு எது சரி என்று பேசினவர்கள். They were against, like in India, there was a time something called sati, where if the husband died, the wife is burned alive with the husband. அதாவது இந்தியா தேசத்துல சட்டி என்று சொல்லும் பொழுது அது என்னவென்று சொன்னால், கணவர் மரித்து போன பிறகு மனைவியும் ஒன்றாக சேர்த்து எரித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை பின்தொடர்ந்தார்கள். Who fought against and put a stop to it? It was a Christian. காரியத்துக்கு யார் எதிராக போனது? கிறிஸ்தவர்கள். So many good things were done by the Europeans. Why? When they became Christians. நிறைய நன்மையான காரியங்கள் இந்த யூரோப்பியர்கள் செய்தார்கள். ஏன் என்று சொன்னால் கிறிஸ்துவராய் மாறின பிறகு இவர்கள் இப்படியா காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். But today's generation, they want to enjoy all the blessings, but they don't want someone to tell them how to behave. இன்றைக்கு உள்ள சமுதாயத்தை நாம் பார்க்கும் அந்த ஜெனரேஷனை பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா நன்மைகளும் வேண்டும், ஆனா நான் எப்படி வாழணும்னு யார் சொல்லக்கூடாது.
Nobody can judge me, only God. யாரும் என்னை நியாயம் தீர்க்க முடியாது, கர்த்தர் ஆண்டவர் மட்டும் தான் நியாயம் தீர்க்க முடியும். If you ever find that statement, that is the most arrogant statement. இப்படியாக யாராவது சொல்வார் என்று சொன்னால் இது மிகவும் அப்படியாக ஒரு முரட்டாட்டு உள்ள ஒரு ஸ்டேட்மென்ட். What, you're so great, only God can judge you? அதாவது நீங்கள் அவ்வளவு பெரிய ஆளு, கர்த்தர் மட்டும் தான் உங்களை நியாயம் தீர்க்க முடியும். You know what that means? I will do what I want, you don't talk about it. That's what it means. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னா, நான் செய்வதெல்லாம் செய்வேன், யாரும் பேசக்கூடாது. Any Christian who writes only God can judge me is not thinking like a Christian. அதாவது எந்த கிறிஸ்தவனாவது இப்படியாக ஆண்டவர் மட்டும் தான் நியாயம் தீர்க்க முடியும் என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவனை போல யோசிக்கிறது இல்லை. So generally speaking, the Europeans today, my life, my business, I will do what I want. Nobody tells me how to behave. பொதுவாக பேச வேண்டும் என்று சொன்னால், நீங்க யூரோப்பியர்கள் இருக்கிற இந்த தேசத்தில் எப்படி வாழ்கிறார் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இஷ்டம், யாரும் என்னிடத்தில் ஒன்று பேசக்கூடாது. So they reject God, they reject the scriptures. What's happening, although they are enjoying the benefits that came because of the gospel, today they have gone back to their barbarian ways. ஆதலால் இன்றைக்கு கர்த்தரை புறக்கணித்து விட்டார்கள், தேவனுடைய வசனத்தை ஒதுக்கி விட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர்கள் அப்படியாக அந்த காரியத்தில் அனுபவித்தாலும் எதனால வந்தது? அவர்கள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டனால வந்தது. இருந்தாலும் அவர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறார்கள்? மறுபடியுமாக காட்டு மிராண்டி போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். So this western world that at one time looked at the eastern world, how can you murder babies? Today they are fighting for the right to murder babies in the womb. இன்றைக்கு அவர்களை பார்க்கும் பொழுது, இன்றைக்கு அவளை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈஸ்டர்ன் வேர்ல்டை பார்த்து எப்படி again those who fought at one time for life, now they are fighting for the right to kill life. ஒரு காலத்தில் ஜீவனுக்காக போராடினவர்கள் இன்னைக்கு அந்த ஜீவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நிற்கிறார்கள். So don't look up too much to this European. This is going to be in YouTube. வெள்ளைக்காரன். We need to teach this வெள்ளைக்காரன் some things. ஆதலால் இந்த வெள்ளைக்காரர்களை பார்த்து நீங்கள் அப்படியே அசந்து போக வேண்டாம். இவர்களிடத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் நிறைய இருக்கிறது. Pro life, pro choice. These are the two basic groups when it comes to ஜீவனை காப்பது, அதாவது இது என்னுடைய இஷ்டம் என்று சொல்லுகிற pro choice. Then I spoke about how do we as Christians decide what is the world view that we should have. அதாவது நான் பேசினேன், ஒரு கிறிஸ்தவனாக நாம் எப்படி தீர்மானம் செய்வது, இந்த உலகத்தில் எடுத்து நாம் எப்படி கற்றுக் கொடுப்பது என்று சொல்லி. Christian worldview or biblical worldview. How do I look at the world? How do I decide? It depends on the view that we take. And as Christians, we take the view that God takes. அதாவது கிறிஸ்தவருடைய பார்வையாக இருக்கட்டும், வேதாகமம் பார்வையாக இருக்கட்டும், ஒரு காரியத்தின் மேலாக நாம் எப்படி தீர்மானம் எடுப்பது, ஒரு கிறிஸ்தவனாக நான் எப்படி தீர்மானம் செய்வது. That's why in this topic on abortion, where did we start? We started with the scriptures, where how God views life, that's the way we need to view life. அதாவது நாம் எப்படி இந்த பாடத்தை ஆரம்பித்தோம் என்று சொன்னால், ஒரு வசனத்தை எடுத்து நாம் ஆரம்பித்தோம். நாம் எப்படி ஒரு ஜீவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் எப்படியாகவே அதை கவனிக்கிறாரோ அதே போல நாம் கவனிக்க வேண்டும். Now I mentioned the biblical view or the Christian view, life is divine. We are created in God's image. வேதாகமத்தின் பார்வையில் அல்லது கிறிஸ்தவத்தின் பார்வையில் என்று சொல்லும் பொழுது, வாழ்க்கை என்பது அல்லது இந்த ஜீவன் என்பது ஒரு தெய்வீகமான ஒரு ஜீவமாக இருக்கிறது. Life is sacred, life is precious. இந்த ஜீவனானது ரொம்ப ஒரு precious ஆக இருக்கிறது. Life is purposeful. இந்த ஜீவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. God has a purpose for babies that's not born. How dare we kill that baby and destroy all the purpose? பிறக்காத பிள்ளைக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார் என்று சொன்னால் நாம் எப்படி தைரியமாக கொல்ல முடியும்? When does life begin? எங்கிருந்து ஜீவன் ஆரம்பிக்கிறது? Now when you look at the scriptures, the moment conception takes place, it is a human being. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இங்க கரு உண்டான பிறகு அதுவே ஒரு ஜீவனாக மாறுகிறது. All the information needed to be a human being is already there. அதாவது ஒரு மனிதனுக்கு உண்டான எல்லா காரியமும் அந்த கருக்குள்ளாக இருக்கிறது. It doesn't grow to become a human being, it is a human being who develops. இங்க இது வளர்ந்து மனுஷனாக மாறவில்லை, அது மனுஷனாக தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. Now when a baby is born, ஒரு குழந்தை பிறந்த பிறகு it doesn't stop developing, continues to develop, right? அது பிறந்த பிறகு அது அங்கே நிற்காது, அது வளர்ந்து வரும். You don't see no teeth, no hair, not a human being. No, it's a human being. பல்லு இல்ல, முடி இல்ல, மனுஷன், it's a human being. It continues to develop. அது என்ன செய்யும் என்று சொன்னால், வயிற்றில அது அப்படியாக குழந்தையாய் வளர்ந்து வரும். No, even outside, once the baby is born, it continues to develop. நீங்க பிறந்த பிறகு கூட அது வளர்ந்து வரும் குழந்தையானது. So the moment conception takes place, it is a human being who slowly develops. அதனால் இப்படியாக அந்த வயிற்றில் கரு உண்டான பிறகு அதுவே ஒரு மனுஷனாகி உண்டான பிறகு உண்டாகி விட்டது.
Okay, I mean, don't worry about this part, about the PowerPoint. Now, this part I want to talk a little bit on what should we do, a bit of teaching about abortion. ஓகே, நல்லா கவனிங்க. இங்க இந்த கரு கலைப்பது குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். Okay, so you must, when we come out with the video, you must look at the first one. Why do we take a strong stand? Why we must take a strong stand against abortion? Because of what the Bible describes life. நீங்க இந்த வீடியோ வந்த பிறகு இப்படியாக உங்க இடத்தில் அனுப்பி விடுகிறோம். கண்டிப்பாக நீங்க பார்க்க வேண்டும். ஏன் நாங்கள் அப்படியாக இந்த காரியத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு புரியும். These things are not easy to talk to a group. அதாவது ஒரு சிலர் இடத்தில் இந்த காரியத்தை பேசுவது சுலபம் அல்ல. Very difficult. That's why so many don't want to touch it. ரொம்ப பேர் இந்த காரியத்தை ஏன் ஒவ்வொரு தொட மாட்டாங்க, பேச மாட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக். That's why usually first Sunday no Sunday class, right? But this Sunday we want them to be at the back. அதனால தான் இங்க சிறுவர்களை பார்க்கும்போது அவர்கள் பின்னாடி நாம் அனுப்பிவிட்டோம். Yesterday night I was going through my PowerPoint. So Jerai came and asked, when are you going to speak about abortion? நேற்று தினத்தில் இப்படியாக அவர் PowerPoint செய்து கொண்டிருக்கும்போது ஆஃபீஸில் ஜெராய் கேட்டாராம் என்னவென்று சொன்னால், நீங்க எப்ப இந்த கரு கலைப்பது குறித்து பேச போறீங்க? I said tomorrow, but you all won't be around. I'm going to send you to Sunday school. நாளை தினத்துல நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் சிறுவர் கிளாஸ்க்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிருவீங்க. Why? I want to listen. ஏன் நான் இதை கேட்கணுமே? I said, you know what's abortion? உங்களுக்கு தெரியுமா? அவட்ட கேட்டேன், உனக்கு தெரியுமா கரு கலைப்பது என்னன்னு சொல்லி. Grandpa, I know. Grandpa, எனக்கு தெரியும். But you know, small kids, I don't want them to get, you know, what is all this murdering baby? Are you in a church? So let them go to the back. சிறுவர்களாக இருப்பதனால இது கொஞ்சம் நம்ம அவர்களை பின்னாடி அனுப்புவது நல்லது. Now, how are abortions done? கரு கலைப்பது எப்படி நடத்தப்படுகிறது? There are many ways. Let me just tell you 4 things. I've taken this from the medical news today. அதாவது இது பல வழிகள் இருக்கிறது, ஆனாலும் இந்த சில வழிகள் உங்க இடத்துல நான் காமிக்க போகிறேன். மெடிக்கல் நியூஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில காரியங்கள். If you don't remember the terms, never mind, but you need to know what the people are doing out there. அதாவது உங்களுக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனாலும் வெளியே இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நீங்க உங்களை அறிய வேண்டும். One is called medical abortion, where they will prescribe certain tablets. மருத்துவ கரு கலைப்பு என்று சொல்லும்போது ஒரு சிலர் இப்படியாக டேப்லெட்ஸ் மருந்து மாத்திரையில கொடுத்து கலக்கி செய்வார்கள். 2 kinds of medication. One is to stop the pregnancy from developing. Another one, the other pill will make the body push out the baby. ரெண்டு மருந்துகள் இருக்குது. ஒன்று என்று சொன்னால் அந்த கரு வளர்வதற்கு நிப்பாட்டுவதற்கு ஒரு மருந்து, இரண்டாவது ஒரு கருவை வெளியாக்குவதற்கு இன்னொரு மருந்து. Another one is called vacuum aspiration. இன்னொன்று வந்து உறிஞ்சுதல், உறிஞ்சி எடுப்பாங்க. Basically they will vacuum the baby out. When the baby is small and you vacuum it is torn into pieces. அதாவது ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு அந்த உறுப்பின்குள்ளாக ஒரு காரியத்தை விட்டு அந்த குழந்தையை உறிஞ்சி எடுப்பாங்க. உறிஞ்சி எடுக்கும் பொழுது அந்த குழந்தை சிறு குழந்தை அல்லவா, அப்படியாக பீஸாக மாறிவிடும். I was thinking whether to put photos and videos, but I decided not to do. But please go check the YouTube and look at that small baby. It's a human being broken into pieces. இந்த புகைப்படங்கள் போட வேண்டாம் என்று சொல்லி நான் தீர்மானம் செய்தேன். ஆனாலும் நீங்க தனிப்பட்ட முறையில் போய் ஆராய்ச்சி செய்து பாருங்கள், இந்த சிறு குழந்தை எப்படி சுக்குநூறாக ஆகிறது என்று சொல்லி இந்த processல. In all of this, when I read, they never spoke about the baby. இதுல எல்லாத்திலும் எதுவுமே குழந்தையை குறித்து அவர் பேசவில்லை. Never mentioned the word child or baby. அந்த இடத்துல குழந்தை பிள்ளை என்று சொல்லவில்லை. In fact, for the number 2, using gentle suction. இங்க இரண்டாவது காரியத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் மெதுவாக உறிஞ்சி எடுத்தல். Tear the baby into pieces. இந்த மெதுவாக உறிஞ்சி எடுத்தல் தான் இந்த பிள்ளையை கிழித்தெடுக்கும். You can watch videos how the baby runs in the womb, runs away from when they put the forceps, how the baby runs to survive. நீங்க அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம், இப்படியாக அந்த உறுப்பின்குள்ளாக இந்த காரியத்தை வைக்கும் பொழுது அந்த சிறு குழந்தையானது எப்படி அந்த கருவுக்குள்ளாக ஓடுகிறது என்று சொல்லி நீங்க பார்க்கலாம். Dilation and evacuation, this is when they use a forceps into and they will cut the baby and then they will wash it out. விரைவாக்கும் மற்றும் விலையேற்றம் என்று சொல்லும் பொழுது இங்கதான் இந்த உள்ளுக்கு கற்றிக்கொள்ளும் மாதிரி ஒரு காரியத்தை வைத்து அவர்கள் வெட்டி எடுப்பார்கள். Yeah. Now, depending on how many weeks into pregnancy you are, the advice is given differently. Different methods are given depending how many months a lady is pregnant. நீங்கள் எத்தனை மாதம் என்று சொல்லி பார்த்துதான் இவர்கள் நீங்க எப்படிப்பட்ட ஒரு கரு கலைப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுப்பார்கள். Labor induction abortion is, if this late term, then they will give certain kind of medication where the body will push out the baby. It takes about 12 to 24 hours. By then, when the baby comes out, the baby is dead.
பிரசவ வலி தூண்டல் கருக்கலைப்பு என்று சொல்லும் பொழுது அவர்கள் இப்படியாக ஒரு மருந்தை கொடுத்து ஒரு பிரசவ வலி உண்டாக்கி, அது வலி இல்லாத வலியை அது உண்டாக்கி உருவாக்கி அந்த குழந்தை பெற்றிருக்கும் பொழுது அந்த குழந்தை செற்று போய் தான் வெளியே வரும். Now why do women and men seek abortion? ஏன் மனுஷர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கருக்கலைப்பை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்? Some will say they're not ready to have a child. ஒரு சிலர் சொல்வார்கள் எனக்கு பிள்ளைகள் அதாவது பெற்றெடுப்பதற்கு நான் ஆயத்தம் இல்லை. Now maybe you were not ready, maybe you didn't plan for it, but if you're conceived, you must understand there are thousands of women who want to have a child, not able to have a child, but you are pregnant. ஒருவேளை நீங்கள் ஆயத்தமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் நீங்க பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அது பிள்ளை கருவில் வரும் பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும். எத்தனையோ ஆயிரமான தாய்மார்கள் பிள்ளை வேண்டும் என்று தவிக்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. If you're a college student and you go to college and suddenly the lecturer says, today, surprise, I've got a surprise for you. இன்னைக்கு நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போவோம் என்று சொன்னால் இங்க உங்களுடைய ப்ரொஃபசர் உங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது, I'm going to give you a test. நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை தர போகிறேன். Now what will you do? என்ன செய்வீங்க? I'm not prepared. நான் ஆயத்தமா இல்லையே. Will you walk away from the school? நீங்க பள்ளிக்கூடத்துல பல்கலைக்கழகத்தை விட்டு நடந்து போவீங்களா? Prepared or not prepared, you will take the exam, right? நீங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ இல்லையோ அந்த பரீட்சைக்கு நீங்க உட்கார்ந்து தான் ஆக வேண்டும். As a Christian, you don't expect to get pregnant, but you're pregnant. ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் மாசமாகுவதற்கு நீங்கள் எதிர்பார்க்கல, ஆனா ஆயிட்டீங்க. By you I'm talking about married women. அதாவது நீங்கள் என்று சொல்லும் பொழுது திருமணம் செய்த பெண்கள். Maybe you are not prepared, you didn't plan, but you're pregnant. ஒருவேளை நீங்கள் ஆயத்தமா இல்ல இருக்கலாம், திடீர்னு பார்த்தா நீங்க உண்டா இருக்கீங்க. You as a go to God, I'm not prepared for this, but Lord, there's 9 months more. Please prepare me. Prepare my mind, my heart, my spirit. தேவனுக்கு முன்பாக சென்று சொல்லுங்க, ஆண்டவரே இதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை, ஆனாலும் இன்னொரு 9 மாசங்கள் பயணங்கள் இருக்கிறது, என்னுடைய சிந்தை என்னுடைய இருதயம் என்னுடைய காரியங்களை நீங்கள் ஆயத்தமாக ஆக்கும் ஆண்டவரே என்று சொல்லி start praying about it, start praying about the baby. Joy will increase in you. God will prepare you for it. இதற்காக நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, குழந்தைக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்குள்ளாக அப்படியாக ஒரு மகிழ்ச்சி எழும்ப செய்யும். Some because of financial constraint. ஒரு சிலர் பண நெருக்கடினால, ஐயோ extra mouth to feed. இப்போ இன்னும் கொஞ்சம் செலவு செய்யணுமே. Oh, however, now itself you're struggling with finance, now extra mouth to feed. இப்பே தள்ளாடிட்டு இருக்கோம், புள்ள வந்தா திண்டாடுவோம். Oh, சாப்பிட நீ good, give your food to the baby. நீங்க சாப்பிடாதீங்க. Listen, again, as a Christian, you go before the Lord, Lord, you know my situation. You think God is going to keep quiet? அதாவது ஆண்டவருக்கு முன்பாக சென்று தேவனே எனக்கு உண்டான எல்லா காரியங்களும் உங்களுக்கு நீர் அறிந்திருக்க சொல்லும்போது தேவன் சும்மாக இருப்பாரா? We had a lady who came to the Lord. நமக்கு ஒரு ஸ்திரீ இருந்தால் அப்படியாக அவங்க கர்த்தருக்குள்ளாக வந்தாங்க. She already had 3 kids by then. அப்பவே அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. 2 kids. ரெண்டு பிள்ளைங்க. 2 kids. 2 பிள்ளைங்க இருக்காங்க. Husband, sorry to use the word, but really taragunala, useless fella. Husband was no use. பார்க்கும் பொழுது அவர் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர். Okay, so financially she was having a tough time. அதனால அவங்களுடைய பணம் நெருக்கடி அவங்க வாழ்க்கையில அப்படியாக அதிகமாக இருந்தது. He will come once in a while. அவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து போவாரு. So once in a while got pregnant the third time. என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவாரு, ஆனா அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டாரு. And the woman told me, Bible says must obey the husband. இதெல்லாம் மட்டும் obey பண்ணுங்க. Obey the husband. வேதம் சொல்லுது நாம் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி. You give me all the explanation. இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவசியம் இல்லை. Now she is worried because third mouth to feed. இப்ப அவங்களுக்கு என்ன கவலைனா இப்ப மூன்றாவது ஜீவன் ஒன்று வருகிறது. So in her mind, I'm not going to have any help from my husband. I don't have finance. Started thinking about abortion. அதாவது அவங்களோட சிந்தையிலனா என்னுடைய கணவர் என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வராரு, பண நெருக்கடி வேற, எனக்கு இதுல காரியம் என்னால கையாள முடியாதுன்னு சொல்லி இப்ப கரு கலைப்பது எப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. Before that anybody spoke about abortion, cannot do that. Now it's your problem, suddenly you start thinking differently. அதுக்கு முன்னாடி யாராவது கரு கலைப்பீர்களா? இல்ல கொலை, ஆனா உனக்குன்னு வரும்போது கலைக்கலாம். So we both advise, listen, you put your trust in God. God knows all. God cares for the child more than you. அதாவது நாங்க சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்க கர்த்தரை விசுவாசிங்க, தேவன் உங்க மேலயும் கரிசனையாக இருக்கிறார், உங்க பிள்ளை மேலயும் கரிசனையாக இருக்கிறார். Gave birth, the fellow grow up to his 20s. இன்றைக்கு பிறந்து 20 வயசுக்கு மேல வளர்ந்திருக்கிறார். Or maybe he starved when he grew. பட்டினியா வளர்ந்திருப்பான், இல்ல fatter than the mother. So as a Christian,
Don't look at your financial situation. Oh, cannot. Listen, we have a God. Amen. நல்லா கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறீங்க, பண நெருக்கடி பார்த்து பயப்படாதீங்க. இந்த விஷயத்துல நமக்கு கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். I'm not ready. Go to God, he'll make you ready. நான் ஆயத்தமாக இல்லை, தேவனுக்கு முன்பாக போய் கர்த்தர் உன்னை ஆயத்தம் செய்வார். Abortion is not the answer. Murdering the child in your womb, don't become a murderer. அதாவது கரு கலைப்பது என்று சொல்லும் பொழுது அதுவே தீர்வு அல்ல. வயிற்றில் இருக்கிற குழந்தையை கொலை செய்து நீங்கள் கொலையாளியாக மாறிவிடாதீர்கள். Sometimes husband's pressure. சில நேரத்துல கணவரின் கட்டாயம். Listen, if your husband's not a Christian, you're a Christian, you stand for God. அதாவது உங்களுடைய கணவர் கிறிஸ்தவரா இல்லாம இருந்தால் நீங்க கிறிஸ்தவரா இருக்கும் பொழுது நீங்க கர்த்தருக்காக நிற்க வேண்டும். Don't become a murderer because your husband putting pressure. உங்க மேல் கணவர் கட்டாயம் இருக்கிறதுனால நீங்கள் கொலையாளியாக மாற வேண்டாம். Parental pressure. பெற்றோருடைய கட்டாயம். If it's an unmarried child, she gets pregnant, the parents are worried what will people think about it and they put pressure. திருமணம் செய்யாத ஒரு பிள்ளை இப்படியாக அதாவது மாசமாயிட்டாங்கன்னா இப்ப பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், கட்டாயம், ஏன்னா சமுதாயம் என்ன நினைக்கும், இந்த ஊர் உலகம் நம்ம பத்தி என்ன நினைக்கும் என்று சொல்லி யோசிப்பார்கள். Some will say will interfere with my education. சில பேர் கல்வி இந்த காரியத்தை கொண்டு பேசுவார்கள். படிப்புக்கு வந்து பெரிய பாதிப்பு, படிச்சிட்டு ஏன் இந்த வேலை செஞ்ச, will affect my education, will affect my career. இது என்னுடைய கல்விக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும், என்னுடைய வேலைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். Is a life more important than education and career? அதாவது உங்களுடைய வேலையும் உங்களுடைய கல்வி காட்டிலும் ஜீவன் அது சிறிதானதா? What education are you talking about while you're murdering your own baby? உங்களுடைய சொந்த பிள்ளையை நீங்க கொலை பண்ணும் பொழுது நீங்க எதை கல்வியை குறித்து பேசுறீங்க, எந்த வேலையை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? Sometimes abuse cases, rape, or sometimes the own family member would have done. These cases. சில நேரத்தில் துஷ்பிரயோகம் என்று சொல்லுகிற சில குடும்பத்துக்குள்ளே நடக்கிற அசம்பாவிதங்கள், வெளியே இருக்கிற யாராவது உங்க கற்பழிப்பார்கள். Sometimes the child may have certain deformities. Now today, because before the child is born they can check. இன்னைக்கு தினமா சில பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுது வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது இந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. And sometimes what even so-called doctors can advise is, oh, your child may have this problem, so what? Let's murder. So இங்க சில மருத்துவர்கள் என்ன செய்வார்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனால என்ன செய்யலாம், இப்போ நீ கரு கலைக்கலாம். One of the things is like Down syndrome. அதுல ஒன்று தான் டவுன் சிண்ட்ரோம். See, Down syndrome is simply we all got how many chromosomes? Okay, டவுன் சிண்ட்ரோம் என்ன சொன்னா, நம்மளுடைய உடம்புல எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணல சொல்லுங்க. 21 is cat. 21 வந்து பூனையோட. சும்மா சொல்றேன். 23 is elephant. எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்கு? 42 is a cow. So as you say, that's what you are. 100 is no. Elephant's grandfather. Don't know? 40? Who said 46? Okay. We got 23 pairs, which is 46 chromosomes. அதாவது நமக்குள்ளாக 23 கலந்தால் நமக்கு 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. If you got 2 extra chromosomes, உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ராவா இருந்துச்சுனா குரோமோசோம், you should be either in the jungle or zoo. That one monkey's chromosome. நீங்க காட்டுல இருக்க வேண்டிய அல்லது ஜூல, ஏனா அது வந்து குரங்கோட குரோமோசோம். So 46 chromosomes, if you have 1 extra chromosome, that's what we call Down syndrome. அதாவது நமக்கு 46 குரோமோசோம் ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கும், அதுல ஒன்று கூடினாலே அதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். Whatever problem, it's still a life that deserves to live. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது இன்னும் ஒரு ஜீவனாக தான் இருக்கிறது, அந்த ஜீவன் வாழ வேண்டும். I remember seeing this video where a Down syndrome girl, grown up, she's saying, when my parents found out I had Down syndrome, the doctor advised what? Abortion. இந்த டவுன் சிண்ட்ரோம் உள்ள ஒரு பிள்ளை இப்படியாக ஒரு வீடியோல சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், என்னுடைய பெற்றோர்களுக்கு கிட்ட என்னுடைய டாக்டர் சொன்னாரு, உன்னுடைய பிள்ளைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்கு சொன்னனே என்னைய கலைக்க சொல்லி சொன்னார். I'm glad my mother did not listen to the doctor. நான் சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய தாயார் அந்த டாக்டர் பேச்சு கேட்கல. Today I'm standing and talking to you. Imagine if you listened to the advice of the doctor, this life will not be around. They have the right to live. இன்னைக்கு அந்த இளப்பெண் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், கொன்றிருந்தா இந்த ஜீவன் போயிருக்கும். Now, if you look at this, abortions that are done because of like rape case or incest is only 0.1. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த abortion, அதாவது கருக்கலைப்பு எதனால உண்டாகிறது, அதாவது
0 அதாவது 0.1% தான் சொல்லுகிறார்கள் ஒருத்தர் கற்பழிச்சதுனால இந்த அபார்ஷன் நடக்குது. Now, what happens usually is they will take this example like, okay, 10-year-old girl, she's been raped, she's now pregnant. Don't you think they will use this and stir up the emotions and try to get people to agree with abortion? அதாவது என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த சிறிய எண்ணிக்கை எடுத்து 10 வயசு புள்ள கற்பழிச்சிட்டாங்க, இப்ப மாசமா இருக்கு, எப்படியாவது கலைச்சான்னு சொல்லிட்டு உங்களுடைய சிந்தையில ஒரு பரிதாப நிலையை உண்டாக்கி இந்த கரு கழிப்பது சரிதான் என்று சொல்ல வைப்பார்கள். That's what they will bring forward. அதுதான் அவர்கள் முன்பாக கொண்டு வருவார்கள். But the cases of abortion because of this is only 0.1%. They try to use this to justify all other abortions. அதாவது கற்பழிச்ச இந்த பாதிப்புனால வந்த கேसेस பார்க்கும் பொழுது 0.1% தான். இது சிறிய ஒரு நிலைதான். In the first sermon, I don't know if you remember, I told you, imagine a scenario. Let's say a 50-year-old man takes a 6-year-old girl, rapes her, murders her, then he is caught. Don't you think he deserves the death sentence? உங்க இடத்துல அப்படியாக என்னோட முதல் sermon நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து வந்தேன். 60 வயசு கிழவன் 15 வயசு பிள்ளையை கெடுத்து அவன் கொலை பண்ணுகிறான். இன்னைக்கு இவனை சாகடிக்கிறது அல்லது சாவறதுக்கு இவன் வந்து சாக வேண்டும் அல்லவா? All of you said yes, deserves death sentence. நீங்க சொன்னீங்க சாக வேண்டும். Imagine I use that example and take it now applied. A 10-year-old boy goes and steals bread because he's hungry. Can we use death sentence for him? ஒரு 10 வயசு பையன் போயிட்டு ரொட்டி தர்றான், அவன் பசிக்கிறதுனால அவனை பிடிச்சி ஒரு மரண தண்டனை கொடுக்க முடியுமா? But when I wanted you to agree with death sentence, the example I used was very extreme. When you agree, now I say you all agreed, right? I'm going to apply it somewhere else. அதே மரண தண்டனை தான். ஆனா ரெண்டு விஷயமான ஒரு காரியம், ஒன்று ஒரு சிம்பிளான ஒரு தவறு, இன்னொரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு தவறாக இருக்கிறது. ஆனா நான் உங்களை எதுக்கு நான் வந்து உங்களை ஆமோதிக்க வைக்கிறேன், நீங்க மரண தண்டனை ஒத்துக்கோங்க என்று சொல்லி. Same thing, this is how they bring out, they make a very pitiful story and you tend to agree. They will take that and justify every abortion. இப்படிதான் இவர்கள் என்ன சொன்னா, கரு கழிப்பதை குறித்து எப்படி நியாயப்படுத்துவார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி சிறிய காரியங்களை கொண்டு வந்து உங்களை ஒத்துக்க வைப்பார்கள். சரிதான் என்று சொல்லி. Now what's our response? நம்முடைய ரெஸ்பான்ஸ் அல்லது நம்ம எப்படி பதில் கொடுக்க வேண்டும்? Now, as a Christian, celebrate the precious gift of life. ஒரு கிறிஸ்தவனாக வாழ்க்கை விலை மதிப்புள்ளது என்று சொல்லி நாம் கொண்டாட வேண்டும். An unplanned child is not an unwanted child. அதாவது திட்டமிடாத ஒரு பிள்ளை என்று சொல்லும் பொழுது தேவையில்லாத பிள்ளை என்று சொல்ல முடியாது. Unplanned doesn't mean unwanted. திட்டமிடாத பிள்ளை என்று சொல்லும் பொழுது அது எனக்கு தேவையில்லை என்று நம்ம சொல்ல முடியாது. God bless me, pastor. Okay, God bless you. ஆண்டவர் கொடுத்தார் பாஸ்டர். ஆமா, ஆண்டவர் கொடுத்தார். Unplanned is not unwanted. திட்டமிடாதனால தேவையில்லை என்று சொல்ல முடியாது. Maybe some of us were unplanned. ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சில நம்ம திட்டமிடாத ஒரு பிள்ளைகளாக இருப்போம். That doesn't mean unwanted. அதனால இங்க தேவையில்லாதவர்களா? So, if you're married women, if you're pregnant, maybe you're not ready, go to God, you pray, but be happy God has given you a gift. அதாவது நீங்கள் அப்படியாக உங்களுக்குள்ளாக கர்த்தர் ஒரு பிள்ளை கொடுப்பார் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக சொல்லி நன்றி செலுத்தி சந்தோஷப்படுங்க. God is using you to bring a life into this world. ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒரு ஜீவனை கொண்டு வருகிறார். Man cannot do that, only women can do. நல்லா கவனிங்க, ஆண்களால அது செய்ய முடியாது, பெண்களால மட்டும் தான் முடியும். Man cannot be pregnant for 9 months. Praise God, thank you Lord. Man cannot be pregnant for 9 months. ஆண்கள் 9 மாசம் சுமக்க முடியாதுதான். Only those grace only women have. அப்படிப்பட்ட கிருபை பெண்கள் இடத்துல மட்டும் தான் இருக்கிறது. And you can keep it. அந்த கிருபை உங்களுக்காகவே நாங்கள் தாராளமாக தந்து விடுகிறோம். Number 2, speak the truth about abortion. இரண்டாவது கருக்கலைப்பது குறித்து உண்மையை நீங்கள் பேச வேண்டும். Don't put butter and try to hide it. It is murder. Abortion is murder. அது எப்படி அங்கடி பூசி வாரி அப்படியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டாம். அது கொலைனா கொலைதான். Oh no, if I speak about this among my friends, you speak. நான் என்னுடைய நண்பர்கள் மத்தியில் பேசுறேன்னா நீ தான் பேச வேண்டும். Name the terrible evil of abortion. It's not some lumps of protein or some cell. It is a human being. கருக்கலைப்பின் பயங்கரமான தீமையை குறித்து நீங்கள் பேச வேண்டும். அதில் உங்களுக்கு உண்டாக வளர்கிற இன்னொரு உறுப்புகள் அல்ல, அது ஒரு ஜீவன். And we must speak against we don't have it here in Malaysia but America, Planned Parenthood. அதாவது இது Planned Parenthood. திட்டமிட்ட பெற்றோர் அமைப்பு. Planned Parenthood is abortion. திட்டமிட்ட பெற்றோர்கள் அமைப்பு என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? கருக்கலைப்பு. They are not only fighting for the right to abort, they are encouraging abortion. அதாவது எனக்கு உரிமை இருக்கு என்று சொல்லி அதுக்கு மட்டும் போராடாமல் நீங்கள் கலைக்கலாம் என்று சொல்லி அவர் மற்றவர்களை அப்படியாக ஊக்கம் செலுத்துகிறார்கள். And they glorify the whole thing.
அந்த முழு காரியத்தை அவர்கள் என்ன செய்யறாரு அப்படியாக அவர்கள் glorify They are பண்றாங்க. so proud of abortion. What kind of human being will be so proud about murdering a baby in the womb? கருக்கலைப்பதை குறித்து இவர்கள் ரொம்ப பெருமையாக இருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நீ இருப்ப? கருக்கலைப்பதை குறித்து நீ பெருமைப்படுற? Why do they do that? ஏன் செய்கிறார்கள்? Because it's big business. ஏன்னு சொன்னா அது பெரிய ஒரு வியாபாரம். Don't think they abort and throw it away. They sell because you have embryonic cell. They will take it and you can make all kinds of medicine. It is very, very huge business. நினைக்காதீங்க அவர்கள் கருக்கலைத்து விட்டு அந்த காரியத்தை வந்து தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று சொல்லி அது விற்று விடுவார்கள். அது வித்து அதுக்குண்டான பணத்தை பெற்றுக் கொள்வார்கள். இது ஒரு வியாபாரம். In America, you speak for life, they can arrest you and put you in prison. You speak for death, for abortion, they're very proud of you. அமெரிக்கா தேசத்துல பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க ஜீவனை குறித்து நீ வாழு என்று சொன்னீங்கன்னா உங்க கொடுத்து ஜெயில போட்டுருவான். ஆனா நீ சாவுன்னு சொல்லும் பொழுது இந்த abortion கருக்கலைப்பதை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கிறது. Now, how can we help with unwanted pregnancies? Not unwanted babies, but unwanted pregnancies. தேவையற்ற கற்புகளை நாம் எவ்வாறு உதவ முடியும்? Now, if you know anyone, counsel them. யாராவது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவர்கள் நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும். Of course, to counsel them, you need to know the scripture. That's why we're having all this. ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வேதாகமத்தின் வசனங்கள் தெரிய வேண்டும். அதனால தான் இந்த காரியத்தை நாங்கள் Now, போதிக்கிறோம். even in sexual abuse case, the answer is not abortion. Advise them. I know you don't want it. I know, but the child is also a victim. அதாவது ஒரு பாலியல் உறவு அல்லது துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் அப்படியாக ஊக்கம் செலுத்த வேண்டும். உனக்குள்ளாக ஒரு ஜீவன் இருக்குது. எனக்கு தெரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் நீ கொலை பண்ணாத. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்ட. ரெண்டாவது தப்பு செய்யாத. Okay, I'm talking about abuse cases, maybe rape cases. What that person did is wrong, but murdering the child is not going to set everything right. அதாவது ஏற்கனவே ஒரு தப்பு நடந்துருச்சு. உன்னை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, உன்னை கற்பழிச்சிட்டாங்க, உனக்கு பிள்ளை வந்துருச்சு. ஆனா நீ அது கொன்று தப்புக்கு மேல தப்பு பண்ணாத. The child is also a victim. ஏன் என்று சொன்னால் அதுக்கு உள்ளுகிற கருவில் இருக்கிற குழந்தையும் அது பாதிப்பாக மாறிவிடும். Two wrongs doesn't make a right. ரெண்டு தப்பு நீங்க செய்யும் பொழுது அது சரியாக மாறாது. Advise them, listen, there are places we can go. Have the child, give it for adoption. There's so many looking for babies to adopt. Give the child for adoption legally, but murdering the child is not the solution. அவங்க இடத்துல நீங்க ஆலோசனை கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தி நீங்க ஒரு சில இடங்கள் இருக்கிறது அவங்க போய்ட்டு அந்த காரியங்களை சரியாக சுலபமாக எப்படி கையாள வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார்கள். Now there are places. Now this one we will edit from the video. You can take this down. If you hear of someone, these are people you can call for help when it comes to where they don't want the child, they can help. அதாவது யாருக்காவது பிள்ளை வேண்டாம் என்று சொல்லி தீர்மானத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த கான்டாக்ட் நம்பர் நீங்க அவங்க இப்படியாக நீங்க உதவி செய்யலாம். Now I have not checked the numbers. This when I prepared this or sometime I did this a seminar in church, so sometime back the names could have changed, numbers could have changed, but there are organizations that can help women in that situation. So அதனால இப்படியாக இந்த காரியத்தை பல வருடத்துக்கு முன்பாக இந்த காரியத்தை நான் செய்து எடுத்தேன். ஆனாலும் இன்றைக்கு மாறி இருக்கலாம், நம்பர் மாறி இருக்கலாம். நீங்க பாருங்க orphancare.org.my இந்த காரியத்தை நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக யாராவது இந்த காரியத்தை குறித்து சரியாக கையாளுவதற்கு இருப்பார்கள். There are places they can go and stay, give birth, the baby will take and give adoption. There are places, organizations that can help. சில இடங்கள் இருக்கிறது அப்படியாக உங்களுக்கு மாசமாகி விட்டு சொன்னா அந்த இடத்துல தங்கி நீங்க பிள்ளையை பெற்றெடுத்து அவர்களே அந்த பிள்ளையை எடுத்து மற்றொரு இடத்தில் அப்படியாக தத்து கொடுப்பார்கள். Or you can find out, just Google in Malaysia, organization like this, keep it. So whenever you hear about someone, you can say, listen, there are people to help. Don't go for abortion. அல்லது இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, கூகுள் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. யாராவது இடத்துல இருந்து நான் கலைக்க போகிறேன்னு சொன்னா நீங்க சொல்லுங்க, கேளுங்க, கலைக்க அவசியம் இல்லை, இது நீங்க வேற மாதிரி கையாளலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள். What if you have had an abortion? நீங்க ஏற்கனவே கருக்கலைத்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் என்ன எப்படி? Now, sometimes medically the doctor may say the situation is so critical, we can only say one person. Maybe they have advice and you have taken the advice, don't feel guilty. சில நேரத்தில் சில மருத்துவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மருத்துவ ரீதியாக இது ரொம்ப கஷ்டம், இந்த காரியமானது ஒன்று பிள்ளை இல்லை அம்மா யாராவது ஒரு ஆள் மட்டும்தான் நீங்கள் பிழைக்க முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தீர்மானம் எடுப்பது ரொம்ப கடினமான ஒரு தீர்மானம். If it was choice between two lives and that's why you had an abortion, don't feel guilty. அதாவது உங்களுக்கு ரெண்டு தீர்மானங்கள் இருக்கு. ஒன்று என்னுடைய மனைவியை காப்பாற்றணும் அல்லது என் பிள்ளையை காப்பாற்ற சொன்னா நீங்க தீர்மானம் எடுப்பீர்கள் சொன்னால் அது குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க,
குற்ற உணர்ச்சியா இருக்காதீங்க. Because you are not deciding to abort, the situation is like that. நீங்க அந்த கருவை கலைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணல, அப்படியாக அது அமைந்து But let விடுது. me advise you, go and seek second or third opinion. ஆனாலும் உங்க இடத்துல நான் ஆலோசனை கொடுக்கிறேன், அப்படி யாராவது மருத்துவர் சொல்லுவார்கள் சொன்னா நீங்க வேற ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்க இரண்டாவது இல்ல மூன்றாவது ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்க. Doctors are not God. நல்லா கவனிங்க, மருத்துவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் கடவுள் அல்ல. Doctors are not God. மருத்துவர்கள் கடவுள் அல்ல. They make mistakes. அவர்களும் தவறுகள் செய்வார்கள். We all can give stories about how doctors made mistakes, right or not? எல்லாரும் சொல்லலாம் மருத்துவர்கள் எப்படிப்பட்ட தவறுகள் செய்திருக்கான்னு சொல்லி. ஆமாவா இல்லையா? I'll give you one example because it's so sad, not all doctors, but it's so sad it's become such a business. அதாவது எல்லா மருத்துவர்கள் அல்ல, ரொம்ப கவலைக்குரிய காரியம் என்ன சொன்னால் இதுவும் ஒரு 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 பிசினஸ், ஒரு வியாபாரம். Option A 1000 ringgit, option B 10,000 ringgit. My advice, you take option B, doctor. முதல் ஆப்ஷன் 1000 வெள்ளி, இரண்டாவது ஆப்ஷன் 10000 வெள்ளி. நான் என்ன சொல்லுவேன்னா அந்த 10000 வெள்ளி எடுத்துக்கோங்க, நல்லா சுமூகமாக இருக்கும் டாக்டர். One pastor that I know, problem with the leg because of diabetic, went to a very well-known private hospital, and this medical expert doctor said, we have to cut off your leg, only 10,000 ringgit. அதாவது ஒரு பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், அவருக்கு வந்து காலில் பிரச்சனை, இனிப்பு நீர் இருக்கிறதுனால ஒரு மருத்துவர்கிட்ட போய் பேசினாரா. அந்த சொன்னாரா, நாங்கள் என்ன செய்யணும், உங்கள் கால் ரொம்ப மோசமாயிருச்சு, காலும் வெட்டி கொடுத்துருங்க, காசும் கொடுங்க. இல்லை, நான் வெட்டி கொடுப்பேன், அவர் வெட்டி கொடுக்குறதில்ல. Will amputate your leg, only 10,000 ringgit. காலை வெட்டி தூக்கி போட்டுரும், 10,000 கொடுங்க. If not, your life is in danger. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய உயிருக்கு ஆபத்து. So those others, வெட்டிருங்க, we want you to be alive. Not your leg, right? You ask him to cut his leg. சுத்திருக்கு எல்லாமே கால் போனா போகுது, ஆனா நீங்க இருக்கணும், கால் போட்டோம். Someone heard about it, don't do that, took him to another doctor. Today that person who used to be in wheelchair is walking and ministering. ஒரு ஆள் இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போனாங்க, நல்லா ஆகி இன்னைக்கு அவர் வீல் சேர்ல இருந்தவர், இன்னைக்கு அவர் என்ன செய்றாரு, நின்று போதித்து கொண்டிருக்கிறார். How many thousand he paid? எவ்வளவு ஆயிரம் கட்டினாரு? Few ringgit, government hospital, not that government. ரொம்ப few ringgit தான். The video. It was a government clinic. அது வந்து ஒரு இரண்டாவது கிளினிக், வந்து ஒரு அரசாங்க உள்ள கிளினிக். Because we know the doctor. ஏன்னா நமக்கு அந்த டாக்டர் தெரியும். He's a Christian guy, we know the doctor. அவர் கிறிஸ்தவர், நமக்கு நல்லா தெரியும். So if you know anyone with that kind of problem, come and contact us, we'll give you, it's just around here only. உங்களுக்கு அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் எங்க இடத்துல வந்து பாருங்க, எங்க இடத்துல ஃபோன் நம்பர் கேட்டுக்கோங்க, இங்க தான் இருக்கிறாரு, போய் பாருங்க. Also about cancer, we just heard some news, there is treatment, but the main medical world doesn't want to do it because they will lose money. இன்னொரு அதிர்ச்சியமான விஷயம் என்ன தெரியுமா, புற்றுநோய்க்கு மருந்து இருக்கு. Okay. ஆனா ஏன் மருத்துவர்கள் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வியாபாரம், சொல்ல மாட்டாங்க. It's not medicine like pills, but if you have cases, please come and see either one of the Santana. There is, but the medical world doesn't want to. They said the medical world doesn't want to talk about it because they will lose money. அதாவது புற்றுநோய்க்கு மருந்துனா இந்த சாதாரண நீங்க வாயில போட்டு தண்ணி குடிக்கிற மருந்து இல்ல, அது வேற மருந்து. உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் நீங்க பசங்க வந்து பாருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஏன் இந்த காரியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்கன்னா, ஏன்னா பெரிய பெரிய மருத்துவமனைகள் அதோடைய வியாபாரத்தை இழந்துரும். We had a couple, and the wife was pregnant with her third child. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க மூன்றாவது பிள்ளையே கருவில் இருந்தது. But at the hospital, a private hospital, the doctor advised the baby won't survive, we have to abort. இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, இந்த குழந்தையானது உயிர் தப்பிக்காது, அதனால் நீங்க இந்த குழந்தையை நீங்க கரு கலைக்க வேண்டும். So both were broken. When we went and met, she was crying because they wanted the child. அதாவது ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரொம்ப உடைந்த நிலையில இருந்தாங்க. என்ன சொன்னா, இந்த பிள்ளை எங்களுக்கு வேண்டும். Our advice was don't abort the child. எங்களுடைய ஆலோசனை என்ன சொன்னால், நீங்கள் இந்த பிள்ளையை கரு கலைக்க கூடாது. Pastor, they are medical expert, இருக்கட்டும், அவன் கடவுள் இல்ல, he is not God. ஆனா பாஸ்டர் அவர் வந்து நல்ல மருத்துவர், அவன் கடவுள் இல்ல, he is not God. You leave it to God. If the child dies, it's not your fault. நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க, இந்த பிள்ளை செத்து போனா அது உங்களுடைய பொறுப்பு அல்ல. But you don't decide to ஆனா நீங்க தீர்மானம் செய்து கொள்ளாதீர்கள். Some of you think, Pastor, you are taking a very big risk. Maybe. நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் நீங்க ஒரு பெரிய ஒரு ஆபத்து சூழ்நிலைக்கு எடுத்துக்கொள்ள, ஆமா இருக்கலாம், ரிஸ்க் இருக்கலாம். But I believe in a God that's much greater than this doctors. ஆனாலும் நான் பெரிய தேவனை, இந்த டாக்டர்களை காட்டிலும் என் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். They decided not to abort. தீர்மானம் செய்தார்கள், நான் கரு கலைக்க கூடாது என்று சொல்லி. Gave birth to a daughter. அழகான ஒரு குழந்தை, பொம்பளை பிள்ளை. Just finished her studies in international school.
இப்பதான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிப்பு முடிச்சாங்க. She is in the dean's, the dean's list, you're the top student. அதாவது டீன்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க. டீன்ஸ் லிஸ்ட் சொல்லும்போது படிப்புல எல்லா ஸ்டூடண்ட்ஸ் கட்டிலும் இவங்க உயர்ந்த நிலையில இருக்காங்க. Great help for the parents in the church because the parents are pastors. Great help in the church. A child would have been murdered by expert medical doctors' advice. இன்னைக்கு ஊழியத்தில் தன் பெற்றோர்கள் நல்ல போதகராக இருக்கிறதுனால நல்ல ஒரு உதவி பிள்ளையாக இருக்கிறது. எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மருத்துவர் சொன்ன ஒரு காரியம்னா பிள்ளையை கலைச்சிருங்க. டாக்டர் சொல்லிட்டோம், he is a human being, go and get some other advice. டாக்டர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அவன் மனுஷன் தான். ஆனா நீங்க போய்ட்டுனா ஆண்டவரை பாருங்க. Even medically advised this thing, go and see other doctors. நீங்க மத்த மருத்துவர்களை பார்த்து இந்த ஆலோசனை நீங்க கேட்க வேண்டும். Secondly, I'm talking about you if one is medically advised about. Number 2, deliberate abortion. அதாவது உங்களை பத்தி நான் பேசுகிறேன். அதாவது கரு கலைப்பது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் வேணுமென்று கரு கலைப்பது. Maybe you are not a believer then. அப்பொழுது நீங்க ஒரு விசுவாசியாக இல்லாம இருந்திருக்கலாம். As a Christian, it's impossible, cannot. But maybe you're not a believer then. ஒரு கிறிஸ்தவனாக நீங்க செய்யக்கூடாது, கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனா நீங்க செய்திருக்கும் பொழுது நீங்க ஒரு விசுவாசியாக இல்லாம இருந்திருக்கலாம். Then you sincerely repent before the Lord, asking to forgive. God is gracious. Our God is a loving and forgiving God. If you truly repent, He will forgive you and cleanse you. அப்ப நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முன்பாக சென்று உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவர் அவர் கிருபை வாயிலாக உங்களை மன்னித்து விடுவார். So don't think this sermon I'm trying to put guilt on you. If guilt comes, very good. But at the same time, I want you to know our God is gracious. If we repent, He will forgive. நினைக்காதீங்க இந்த செய்தி மூலமாக உங்க மேலாக நான் குற்ற உணர்ச்சி வைக்கிறேன் என்று சொன்னால் குற்ற உணர்ச்சி வந்தா நல்லது. வந்துச்சுனா கர்த்தர் முன்பாக சென்று நீங்கள் பாவ அறிக்கை செய்யுங்க. Okay, very quickly. So what can we do? One, build a biblical world where we think the way God thinks. அதாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுத்தி வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி அந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதன்படியாக கட்டப்பட வேண்டும். Abortion is a no. கருக்கலைப்பது இல்லை, முடியாது. Okay, educate the young ones. Now some of this I've taken from Christian websites, so do read about this. சில அதாவது வளர்ந்து வர வாலிபர்களுக்கு இந்த காரியத்தை நாம் புகற்ற வேண்டும். It's good to have a seminar for young girls or and young boys about this, so they will be aware of all this. Young girls, young boys பார்க்கும்போது வாலிபர்கள் குறிப்பாக இவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சொல்லி தர வேண்டும். Okay, counsel those who are contemplating abortion. யாரெல்லாம் கரு கலைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களோ அவங்களை நீங்கள் ஆலோசனை கொடுக்க வேண்டும். Okay, don't agree with them, try your best to save the baby. அவர்களோடு சேர்ந்து நீங்களும் ஆமோதிக்காதீங்க. நீங்க என்ன செய்யணும், அதுக்கு முடிந்த அளவுக்கு எதிராக நிற்க வேண்டும். Pray for abortion to decrease and laws to be enacted against it. இப்படியாக கரு கலைப்பது குறைய வேண்டும், அதுக்குண்டான சட்டதிட்டங்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமாக. Okay, now let me close with this. What happens to a child that's aborted? இதை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். கரு கலைத்த பிள்ளைகளுக்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி. Because they have a soul. என்ன சொன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, ஆத்மா இருக்குது. What happens to them? அந்த ஆத்மாக்கு என்ன நடக்கும்? Not only that, what happens to children doesn't matter where they are, what family they belong to, what religion the family belong to, but a baby, a child that dies, what happens to the soul? அவர்கள் மட்டுமல்லாமல் பிள்ளைகளுக்கு, அதாவது அவர் எப்படிப்பட்ட மதமாக இருந்தாலும் சரி, யார் எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்தாலும் எந்த மாதிரியான குடும்பத்தில் இருந்தாலும் சரி, இவர்கள் பிள்ளைகள் மரித்து போனால் என்ன நடக்கும் அவங்க ஆத்மாக்கு? This is a question that I'm asked during Bible schools, a very common question. இந்த மாதிரி கேள்விகள் தான் இப்படியாக வேதாம கல்லூரியில் அதிகமாக கேட்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. The Bible doesn't give us a direct answer to this question. வேதாகமானது இதுக்கு உண்டான பதிலை நேரடியாக சொல்லவில்லை. Just like about abortion, but that's enough for us to know. அதாவது கரு கலைப்பது போலதான், ஆனாலும் நமக்கு தெரிவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. Now there is something called the age of reason. The age of reason. சிந்திக்கிற ஒரு வயது. We don't know what that age is. Only God will know. When a child comes to an age where the child knows what is right and what is wrong. அதாவது நமக்கு தெரியாது, ஆனா ஒரு சிறு பிள்ளைகளுக்கு தெரியும். அவர்கள் வளர்ந்து வரும் பொழுது சிந்திக்கிற காலம் ஒன்று வரும். அவங்க சிந்திக்க எது சரி எது தவறு என்று சொல்லி சிந்திக்கிற காலம். We are the ones here 18 years old, major adult. நாம் தான் சொல்லுகிறோம் 18 வயசு ஆகிவிட்டால் நீங்க எல்லாரும் யாரு, நீங்க adult, நீங்க பெரியவர்கள். Before it was 21 years old, right? Remember 21 years old. 21 வயசு ஞாபகம் இருக்குல, 21 வயசு வந்தாதான் உங்களுக்கு சுதந்திரம். Now's the time to give the key.
அப்பதான் என்ன செய்வாங்க, தங்கத்துல சங்கிலி கீ செஞ்சு போடுவாங்க. My advice, give them a lock, not a key. இவரு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தங்கத்துல நீங்க சாவி செய்யாதீங்க, தங்கத்துல பூட்டு செஞ்சு போடுங்க. So we can't decide. Only God knows when the child has come to an age of reason, when the child knows what is right, what is wrong. அதாவது நம் அவர்களால் தீர்மானம் செய்ய முடியாது, ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும். இவர்கள் எப்பொழுது சிந்திக்க ஆரம்பிப்பார்கள், எது சரி எது தவறு என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். Pastor, this is the first time the whole sermon didn't read a verse. பஸ் இதுதான் முதல் முறையாக இந்த முழு வேதாகமத்தை நம்ம திறக்கவே இல்லை. இப்போ திறப்போம். Turn to Matthew 18 verse 2 and 3. எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 18 அதிகாரம் 2 இருந்து 3 வசனம் வரை நான் வாசிக்கப்போமாக. Matthew 8. Now I'm going to do this quickly. Write down the verses, so somebody asks you, at least you got Bible verses to show. அதாவது இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யாராவது உங்க இடத்துல வந்து சந்தேகத்தை எழுப்புவார்கள் என்று சொன்னால் இந்த பதிலை நீங்கள் இப்படியாக நீங்க தருவதற்கு சுலபமாக இருக்கும். Matthew 18 verses 2 and 3. And calling to him a child, he put him in the midst of them and said, truly I say to you, unless you turn and become like children, you will never enter the kingdom of heaven. இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Now the Lord will use children as an example for adults. If you don't become like them, you cannot enter the kingdom. ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு முன்னுதாரணமாக பயன்படுத்தி அவர் சொல்லுவார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுவார். Listen, the Bible tells us by nature we are all the children of wrath, the anger of God. வேதாகமம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் வந்துட்டு தேவனுடைய கோபாக்கின் கீழாக உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். We are all born with a sinful nature. நம்ம எல்லாரும் பாவத்தின் சுபாவத்தில் தான் பிறந்து இருக்கிறோம். See, religion will say you do something wrong, you are a sinner. மதம் மார்க்கம் என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், நீ பாவியா, இது செய்து அதை பராக்கிரமம் செய்ய அப்படின்னு சொல்லி. நீ பாவம் செய்ற, நீ பாவி. But the Bible will tell us not only we are sinners because we sin because we are born with a sinful nature. அதாவது நீ பாவம் செய்தனால நீ பாவி அல்ல, நாம் பாவ சுபாவத்தில் பிறந்ததனாலே நாம் பாவியாக இருக்கிறோம். So God brings a child that has a sinful nature. அதனால் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொண்டு வருகிறார், பாவ சுபாவத்தில் உள்ள பிள்ளைதான். And he says if you don't become like this little child, you cannot enter the kingdom. இந்த பிள்ளைகளை போல் நீ மாறாவிட்டால் நீ பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. Surely the child who's born with a sinful nature, if the child dies and soul goes to hell, God will not use the child as an example. நல்ல கவனிங்க, இப்படியாக அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை ஆத்மா மரித்து போனா பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியாது என்று சொன்னால் ஆண்டவர் அப்படிப்பட்ட உதாரணத்தை பயன்படுத்தியிருக்க மாட்டார். Do you understand? புரியுதா? That child has a sinful nature. இந்த பிள்ளைக்கு, இந்த சிறு பிள்ளைக்கு என்ன இருக்கிறது? பாவ சுபாவம் இருக்கிறது. But if the child dies, the child is not going to go to hell. ஆனா இந்த பாவ சுபாவமுள்ள சிறு பிள்ளை மரித்து போனால் நரகத்துக்கு போகாது. If not, God will not use a child as an example for us to enter the kingdom. இல்லனா இயேசு அந்த பிள்ளையை முன்மாதிரியா எடுத்து வந்து பயன்படுத்திருக்க மாட்டார் உதாரணமாக. So after look at your children, when the children come here, look at them, look at their innocent faces. Look at their innocent faces. இன்னும் கொன்னத்துல எல்லாம் ஓடி வருவாங்க பாருங்க. அந்த பால் வடிகிற முகத்தை நீங்க கொன்னத்துல பார்க்க போறீங்க எல்லாம். Parents are thinking, வீட்டுக்கு வந்து பாருங்க பாஸ்டர். பரவாயில்லை, ஜூ மாதிரி இருக்கட்டும். But in the sight of God, they are precious. Listen, if a child dies before the age of reason, God is gracious and loving, they will go to God. ஆனா நல்ல கவனிங்க, கர்த்தருடைய பார்வைக்கு சிறு பிள்ளைகள் எப்படியாக இருக்கிறார்கள்? அவர்கள் எல்லாரும் நல்ல ஒரு ஜீவனாக இருக்கிறார்கள். அதனால் ஒரு சிறு பிள்ளையா மரித்து போனால் எங்க போகிறார்கள்? தேவனுடைய இடத்தில் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்கிறார்கள். Isaiah 7:15 and 16. Now pay attention to this verse. ஏசாயா 7 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நல்லா கவனிங்க. He shall eat curds and honey when he knows how to refuse the evil and choose the good. Listen, for before the boy knows how to refuse evil and choose the good, there is an age where the child will know what is right and what is wrong, the age of reason. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதற்கு முன்னே நீ அருவருக்கிற தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டு விடப்படும். ஒரு வயது இருக்கிறது ஒரு பிள்ளைக்கு, எப்ப தீமை நன்மை என்று அறிவதற்கு. We don't know, only God knows. நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். Nehemiah chapter 8 verse 2 and 3. நெகேமியா 8 அதிகாரம் 2-3 வசனம் வரை நான் வாசிக்கப்போமாக. So Ezra the priest brought the law before the assembly, both men and women and all who could understand what they heard, on the first day of the 7th month. And he read from it facing the square before the water gate from early morning until midday, in the presence of the men and women and those who could understand.
and the ears of all the people were attentive to the book of the law. அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். Also, we can read the other verses. Nehemiah, verse 9, 10, 28. Those who could understand. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது புரிந்திருக்கிறவர்கள், புரிந்துக்கூடியவர்கள், which means children who could not understand were not expected to obey the law. அதாவது அறியாத பிள்ளைகள் இவர்கள் எப்படியாக இந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி இதிலே நாம் பார்க்க முடியல. Now, the word repentance in the Greek, metanoia, also includes the meaning of changing your mind. அதாவது அதாவது மனத்திரும்புதல் என்று சொல்லி கிரேக்க மொழியில பார்க்கும் மெட்டனோவா, அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா உங்களுடைய சிந்தையை திருப்புவது. In other words, it all requires someone who can think, who understands, who can decide. அதாவது இந்த மனத்திரும்புதல் என்று சொல்லும் பொழுது ஒரு நபர் அதை யோசித்து மனம் சிந்தையில் எடுத்து வந்து அது மனம் திரும்பி அவர் தீர்மானம் செய்வதில் தான் இருக்கிறது. Which a baby can't do, an infant can't do. சிறு பிள்ளைகள் அதை செய்ய முடியாது. Okay, so we believe based on all these passages and others, a baby who dies or a child who dies, doesn't matter what family they come from, no matter what the parents would have taught the child, what religious thing that they would have taught the child, but a baby, an infant who dies, who have not come to the age of reason, God in His grace will accept them. அதாவது எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அது எப்படிப்பட்ட ஒரு பின்னணியா, எந்த குடும்பத்தில் வந்தாலும், எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்தில் இருந்தாலும், நிலைமையில இருந்தாலும், அந்த சிறு பிள்ளை மரித்து போகும் என்று சொன்னால், அதனால் யோசிக்க தெரியாது, தீர்மானம் எடுக்க தெரியாது என்று சொன்னால், அது மரித்து போன அந்த ஆத்மானது கர்த்தருடைய ராஜ்யத்தில் காணப்பட முடியும். The world kills the baby. The world kills the baby. இந்த உலகமானது பிள்ளைகளை கொல்லுகிறது. But God will come and say, I will take it. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஆத்மாவை அணைத்துக் கொள்கிறார். Amen. Amen. Let's all stand. எல்லாரும் எழும்பி நிற்போமாக. Just for a moment, couple of things as we pray. நாம் ஜெபிக்க ஒரு சில காரியங்களை குறித்து குறிப்புகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். If you had done this, this is not to bring guilt, but I want you to know there is forgiveness. நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால், நான் குற்ற உணர்ச்சியை எடுத்து உங்களிடத்தில் நான் புகற்றவில்லை, ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு முன்பாக மனம் திரும்பலாம். You cannot say it's all long ago, I forgot about it. You have to deal with it. நீங்க சொல்ல முடியாது இது பல வருஷத்துக்கு நடந்த முன்னாடி இந்த காரியத்தை நான் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த காரியத்தை நீங்கள் தேவனுக்கு முன்பாக எடுத்து வர வேண்டும். If you have done that, go and see Pastor Santana and talk to her. நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க நம்முடைய போதகர் பசத்தான் நீங்க போய் வந்து பார்க்கலாம். Just it's good to confess, to open out, and it's good to cry, but let's go and talk to her, let her minister to you. நீங்க அவங்க இடத்துல போயிட்டு உங்களுடைய காரியங்கள் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சில ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் அழுவலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புங்க. Secondly, as Christians, people who must have the fear of God, we need to stand up and be vocal about this. No to abortion. அதை ரெண்டாவது பார்க்கும் பொழுது கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் தான் குரலை கொடுக்க வேண்டும். இது குறித்து நாம் அமைதியாக இல்லாமல் நாம் குரலை கொடுக்க கத்துக்க வேண்டும். If you hear about your friends deciding on it, don't say I'll just mind my own business. Stand up, advise them. Don't, because that's murder. You don't have to say murder, but advise them against it. Tell them, listen, there are places you can go. If you don't want the child, let somebody have the child. Murdering the child is not the solution. You need to help them. You need to advise them. உங்களுக்கு தெரிந்தவர் யாராவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தீர்மானம் செய்தால் நீங்கள் அதை குறித்து சும்மா இருக்காமல் பேசாம இருக்காமல் நீங்கள் அவரிடத்தில் ஆலோசனை கொடுங்க. போயிட்டு அவங்க இடத்துல அப்படியாக ஆறுதல் கொடுங்க. அவர் சொல்லுங்க சில இடங்கள் இருக்கிறது உனக்கு உதவி செய்வதற்கு என்று சொல்லி அவர்கள் அப்படியாக நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த காரியத்தை விட்டு நீங்கள் அவர் விலக்க வேண்டும். Father, I pray for those who are here, Lord. I pray for forgiveness and healing to take place if they had done it. ஆண்டவரே இப்படியாக அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய மன்னிப்புக்கும் உம்முடைய தயவுக்கும் அவர்கள் மேல் இறங்குவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். You be their healer, Lord, that you'll be able to help them, Father, that if they have done it, true repentance to come. அவர்கள் அதை செய்திருப்பார் என்று சொன்னால் ஒரு உண்மையான மன திரும்புதல் வரட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்,
காயப்பட்ட இருதயத்தை நீர் அப்படியாக சுகமாக்கும் ஆண்டவரே. And I pray for all the married people here, Father. I pray, Lord, even if they conceive without being planned, Lord, as a Christian, they will say, I didn't plan for this, but God has given me a gift, Lord, and they will appreciate that gift, Father. இங்க இருக்கிற எல்லா திருமண செய்த தம்பதிமார்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திட்டமிட்ட இல்லாதபடிக்கு இருந்ததுனால இதை நான் திட்டமிடல, அதனால ஒதுக்க விரும்புகிறேன், கருக்கலைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன். எண்ணமுடையவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த எண்ணத்திலிருந்து மன திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Lord, as Christians, we will stand to protect life. ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவரே பாதுகாக்க தான் நாம் இருக்க வேண்டும். We thank you, Father, in Jesus' name. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you. Please be seated.